End of chapter exercise la question number 1 பார்க்கலாம். Write a polynomial of degree 3 in the variable x. X என்ற variable வச்சு தான் நம்ம போடணும். In which the coefficient of x square term is -7. Okay. So ஒரே ஒரு variable தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். Highest power வந்து 3. Okay. Degree 3னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம பவர் வந்து பார்த்துட்டு அதுல எந்த டேர்முக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கோ அந்த பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிகிரி 3 கேட்டிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து டிகிரி 3 இருக்கணும்ன்றது. அடுத்த கண்டிஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும்ன்றாங்க, -7 இருக்கணும்ன்றாங்க. ஓகே. இப்போ வந்து லீனியர் பாலினாமியல் எடுத்துக்காங்க. லீனியர் பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதுவோமா, ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதுவோம். ஓகே. இது லீனியர் பாலினாமியலுக்கு. அடுத்தது குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன, இட் இஸ் ஆஃப் டிகிரி 2. ஓகே. அதை வந்து எப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன, இட் இஸ் ஆஃப் டிகிரி 3. டிகிரி 3 இருக்கிற பாலினாமியல் எப்படி எழுதலாம், ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு எழுதலாம். ஓகே. இதெல்லாம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஒரே ஒரு வேரியபிளை வச்சு நம்ம போடுறதுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூன்றது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7. ஸோ அதை மட்டும் அவங்க சொன்ன மாதிரி போட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ் நாம ஃபில் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஏக்கு பதில் நான் வந்து ஏக்கு வந்து 1ன்னு இருந்ததுன்னா நம்ம அதை இண்டிகேட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இன்விசிபிள் கோஎஃபிஷியன்ட்ஸை, இன்விசிபிள் கோஎஃபிஷியன்ட்ன்றது 1, அதை இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் வில் பி எக்ஸ் கியூப் -7 எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -7ன்றனால, பிளஸ் 2x பிளஸ் 1. ஓகே. இது ஒன்று. இன்னொன்று எக்ஸ் கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதுறேன். 7x கியூப் -7x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஓகே. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. ஓகே. அவங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டுமே போட சொன்னனால தான் நம்ம எக்ஸ் கியூப்னு எடுத்திருக்கோம். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா அவங்க எக்ஸ்ன்னு கொடுக்கல. ஓகே. நீங்க மல்டி வேரியபிளும் எடுக்கலாம் அப்படின்னும் போது இது வந்து இப்ப நான் எழுத போறது வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கிடையாது. எக்ஸ்ன்னு கொடுக்கலனா மட்டும் நீங்க அப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம், xy ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் x plus 1 அப்படின்றது எழுதலாம். இதுவும் ஆஃப் டிகிரி என்னது உங்களுக்கு, இட் இஸ் ஆல்சோ ஆஃப் டிகிரி 3. ஏன், எக்ஸோட பவர் 1 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. அப்ப டிகிரி 3 தானே வருது உங்களுக்கு. புரிஞ்சுதா? ஆனா இதுல வந்து 2 வேரியபிள் இருக்கு. எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த வேரியபிள் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டனால இத மாதிரி எழுத முடியாது. ஒன்லி எக்ஸ் மட்டும் வச்சுதான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆனா இதுவும் வந்து ஆஃப் டிகிரி 3 தான். ஓகே. டிகிரி 3. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7 கேட்டனால we can just rewrite it as -7x ஸ்கொயர். இதை மாதிரி எப்போ எழுதலாம், அவங்க எக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணாம இருந்தா எழுதலாம். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? Question number 2. Find the values of the following polynomials at the indicated values of the variable. அதாவது polynomials கொடுத்துட்டாங்க, இதுல எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5x square minus 3x plus 7 when x equal to 1. x இருக்கிற இடத்துல வந்து 1ன்ற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஸோ சப்ஸ்டியூட்டிங் x equal to 1. 5x square minus 3x plus 7 is equal to 5 into 1 square. ஓகே. இது வந்து இன்டூன்னு அர்த்தம். ஒண்ணுமே போடலைன்னா ஒரு பிராக்கெட் போட்டிருக்கு, பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னா அர்த்தம் என்ன, இன்டூன்னு அர்த்தம். 5 into 1 square minus 3 into 1 plus 7. 1 square 1 தான், 1 into 5 is 5 minus 3 into 1 is 3 plus 7. 5 minus 3 எவ்வளோ, 2. 2 plus 7 is equal to 9. ஓகே. இது வந்து ரொம்ப சிம்பிள், வெரி டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் 2. என்ன கொடுத்துருக்காங்க, 4t cube minus t square plus 6 if t equal to a. அதையும் வந்து ஒரு வேல்யூவாக கொடுக்கல, நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுக்கல, அதையும் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 4t cube minus t square plus 6 if t equal to a. Substituting t equal to a,
4t cube minus t square plus 6 is equal to. இப்போ என்ன பண்ணணும், வெறுமனே அந்த t இருக்கிற இடத்துலலாம் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ பாருங்க 4t cube இருக்கு. ஸோ t இருக்கிற இடத்துலலாம் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 4a cube minus a square plus 6ன்னு வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து ஏவை வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், சைன் டிபெண்டிங் அப்பான் த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு, அதாவது மைனஸ் டி ஸ்கொயர்னு இந்த இடத்துல இருக்கு. ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து அவங்க பிராக்கெட் கொடுக்கல. பிராக்கெட் கொடுத்தா மட்டும்தான், அதாவது மைனஸ் டி போட்டு இப்படி ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ மைனஸையும் நம்ம சைன் பண்ணணும், நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் வந்துடலாம். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல பிராக்கெட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், டீயை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ டி ஈக்குவல் டு ஏன்னு போடும்போது இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி டவுட்லாம் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். ஓகே, ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் இன் பிளேஸ் ஆஃப் டி நம்ம ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ 4a cube minus a square plus 6 is the final answer. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப டைரக்ட். கொஸ்டின் நம்பர் 3, இது வந்து வேர்ட் ப்ராப்ளம். வேர்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறமா மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து மென்சுரேஷன் இந்த லென்த் பிரெத்து ஏரியா அந்த மாதிரிலாம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுதான். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் வி மல்டிப்ளை அ நம்பர் பை 5/2 and add 2/3 to the product, we get minus 7/12. Find the number. ஸோ அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு நம்பர் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will take the number as x இல்லையா? இப்போ வேர்ட் பை வேர்ட் நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம அசம்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். இஃப் வி மல்டிப்ளை த நம்பர், என்ன பண்ணணும், மல்டிப்ளை த நம்பர் பை 5/2. அப்போ என்ன பண்ணணும், 5/2ஓட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5/2 இன்டூ எக்ஸ், மல்டிப்ளைனா இன்டூ தானே, இன்டூ எக்ஸ். ஓகே, அண்ட் ஆட். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ப்ளஸ். எவ்வளோ ஆட் பண்ணணும், 2/3 ஆட் பண்ணணும். 2/3 டு த ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னது, 5/2ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறது தான் ப்ராடக்ட். 2/3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, வி கெட் minus 7/12 கிடைக்குது. ஸோ வி கெட்னா ஈக்குவல் டு minus 7/12. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம்னாலே சால்வ் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 5/2 இன்டூ எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், நம்ம 5x/2ன்னு எழுதிக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, எக்ஸ்னா என்ன அர்த்தம், x/1ன்னு அர்த்தம். மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் அண்ட் ரைட் இட், மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ் அண்ட் ரைட் இட். 5 இன்டூ எக்ஸ் எவ்வளோ, 5x. 2 இன்டூ 1 is 2. ஸோ 5x/2 plus 2/3 is equal to minus 7/12. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எப்பவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம மூவ் பண்ணிடணும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது, 2/3ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ டு த அதர் சைட் நம்ம மூவ் பண்ணோம்னா ப்ளஸ் 2/3ன்றது when it goes to the other side it becomes minus 2/3. ஸோ 5x/2 is equal to minus 7/12 minus 2/3ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து சால்வ் பண்ணணும். minus 7/12 minus 2/3 சால்வ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து எல்சிஎம் எடுக்கணும், ஏன்னா வந்து டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால. 3யும் 12ம் பார்த்தீங்கன்னா 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, அதனால எல்சிஎம் என்னவா இருக்கும், உங்களுக்கு 12 தான் இருக்கும். ஓகேவா? இஃப் ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் அதர் நம்பராக இருந்ததுன்னா அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான் என்னவா இருக்கும், எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ மைனஸ் 2/3யோடைய ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் 12 இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ மைனஸ் 2/3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ minus 2 into 4 is 8, I mean minus 8. 3 into 4 is 12. ஸோ minus 8/12ன்னு வருதா, கிளியர்? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், which is equal to minus 7/12 minus 8/12ன்னு வரும். இப்போ ரெண்டுமே சேம் சைன்ன்றனால we can just add and put the sign. ஓகே, அடிஷனை பொறுத்த வரைக்கும் ரேஷனல் நம்பர்ஸில் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ
அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர்ஸை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணிட்டு டினாமினேட்டரை அப்படியே போட்டுருணும். அதாவது காமன் டினாமினேட்டரை அப்படியே போட்டுருணும். ஸோ 12 அப்படியே போட்டுடலாம். 7 + 8 is 15. சைன் இஸ் மைனஸ். ஸோ -15/12 வரும். ஓகே, இது என்ன வேல்யூ? 5x/12, 5x/2. 5x/2 is equal to -15/12. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 5ஐயும் 2ஐயும் நம்ம அதர் சைட் கொண்டு போகணும். ஓகே, இது வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃப்ராக்ஷன், இந்த 5/2ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். ஆஸ் அ ஹோல் அந்த ஃப்ராக்ஷனை நீங்க அதர் சைட் கொண்டு போறீங்கன்னா இந்த 5/2 எக்ஸ்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 5/2 into எக்ஸ்ன்னு எழுதலாமா? 5/2 into x is equal to -15/12. அப்போ ஆஸ் அ ஹோல் இந்த 5/2 அதர் சைட் கொண்டு போகும்போது இந்த இன்டூ 5/2ன்றது என்ன ஆயிடும்? டிவைடட் பை 5/2 ஆயிடுமா? ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -15/12 டிவைடட் பை 5/2 ஆயிடும். இன்டூ 5/2ன்றது அதர் சைட் போகும்போது டிவைடட் பை 5/2 ஆயிடும். எப்படி டிவைட் பண்ணணும் நம்ம? யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர். கரெக்டா? ஸோ இட் இஸ் -15/12 into 5/2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிடும், which is 2/5. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து அதர் சைட் கொண்டு போங்க. 2 அதர் சைட் கொண்டு போறதா இதை வந்து இந்த சைட்ல போட்டு காட்டுறேன். 5x/2 equal to -15/12. நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 அதர் சைட் கொண்டு போறேன். ஸோ டிவைடட் பை 2ன்றது அதர் சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளைட் பை 2ன்னு ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? 5x is equal to -15/12 into 2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது 5xன்னு இருக்கு, 5xன்னு இருக்கு. ஸோ இந்த 5ஐ வந்து நான் இப்போ அதர் சைட் கொண்டு போறேன். 5xனா என்ன அர்த்தம்? 5 into xன்னு அர்த்தம். ஸோ இன்டூ 5ன்றத அதர் சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைடட் பை 5ன்னு ஆயிடும். அதாவது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -15/12 into 2/5 ஆயிடும். இப்போ பாருங்க ரெண்டுத்துக்குமே சேமா தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல எது கன்வீனியன்டா இருக்கோ நீங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கட் பண்ணிடுங்க. 15யும் 5யும் we can cancel out இல்லையா? ஸோ 5 3s are 15, அதனால -3ன்னு வந்துடும். அதே மாதிரி 2ஐயும் 12ஐயும் கேன்சல் அவுட் பண்ணலாம். 2 6 are 12. இப்போ 3ஐயும் 6ஐயும் கேன்சல் அவுட் பண்ணலாம். 3 2s are 6. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? -1/2ன்னு வருது. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் -1/2. வாட் இஸ் த நம்பர்? ஃபைண்ட் த நம்பர் தானே கேட்குறாங்க. த நம்பர் இஸ் -1/2. புரியுதா? இதுவும் சிம்பிள் தான். ஜஸ்ட் ஈச் வேர்டை வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 4. A positive number is 5 times another number. மொத்தம் 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 5 டைம்ஸ் அதிகம். அப்படின்னா 5 டைம்ஸ்னா 5 into அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். If 21 is added to both the numbers, 21 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா then one of the new numbers become 2 times, அதாவது twice the other number. ஓகே, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோடையும் நீங்க 21 ஆட் பண்ணீங்கன்னா எப்படி அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வரும்னா, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 2 டைம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். செகண்ட் என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் வந்ததுன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஈக்குவேஷனா அவங்க கொடுத்துடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் நம்பர் இஸ் 5 டைம்ஸ் தி அதர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதர் நம்பர் என்னவா இருக்கும்? 5xன்னு ஆயிடும். கரெக்டா? ஸோ லெட் த நம்பர்ஸ் பி 5x, ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு நம்பர் வந்து எக்ஸ், அடுத்த நம்பர் வந்து 5x அக்கார்டிங் டு த கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 21 ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஒன் நம்பர் தென் ஒன் ஆஃப் த நியூ நம்பர்ஸ் பிகம் ட்வைஸ் தி அதர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ when 21 is added, 21 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? அந்த நம்பர் என்ன ஆயிடும்? x plus 21 ஆயிடுமா? ஓகே, the new numbers are
ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்ன்றது எக்ஸ் பிளஸ் 21 ஆயிடும். 5xன்றது என்ன ஆகும்? 5x பிளஸ் 21 ஆயிடும். ஸோ இப்போ நியூ நம்பர்ஸ் இது தானே எக்ஸ் பிளஸ் 21 5x பிளஸ் 21. இப்போ என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி ஆட் பண்ணோன்னே ஒரு நம்பர் வந்து 2 டைம்ஸ் தி அதர் நியூ நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பிக்கர் நம்பர் இதுதான். அதனால என்ன பண்ணலாம் நம்ம 5x plus 21 is equal to 2 times the other number. So, x plus 21 எழுதிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிக்கர் நம்பர்ன்றனால ஸோ 21 ஆட் பண்ணாலும் ஓகேவா, இதுதான் பிக்கர் நம்பரா இருக்கும். ஓகே, எக்ஸ் 5xன்னு இருக்கும் போது இதுல பெரிய நம்பர் எது? 5x தான் பெரிய நம்பர். ஓகே, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸோட வேல்யூவும் 5xோட வேல்யூவும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ 5 வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? 5x தான் வந்து உங்களுக்கு பெரிய நம்பரா இருக்கும், எக்ஸ் வந்து சின்ன நம்பரா இருக்கும். ஓகே, இப்போ 21 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பர் வந்து 2 டைம்ஸ் தி அதர் நம்பர்னு சொல்றாங்க. அதனால பெரிய நம்பர் இஸ் 2 டைம்ஸ் த ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஏன் இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 21 போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு தான் இது எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ 5x பிளஸ் 21 ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 5x பிளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 2 வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒரு டேர்முக்கும் எக்ஸோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது 21ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 into x is 2x plus 2 into 21 is 42. இப்போ variables on one side, constants on the other side. So 5x, இந்த plus 2x வந்து left hand side கொண்டு வரேன். So it becomes minus 2x is equal to 42 plus 21 on the left side, right side கொண்டு வந்தா minus 21 ஆயிடும். Okay, so 5x minus 2x எவ்வளோ வரும்? 3x னு வரும். 3x is equal to 21, x is equal to 21 by 3 which is equal to 7. So first number வந்து 7. Okay, so therefore the smallest number is 7. Biggest number 5x இல்லையா? 5x which is equal to 5 into 7, 35. The two numbers என்னென்ன? 7 and 35. Therefore the two numbers are 7, 35. புரிஞ்சுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு அந்த நம்பர்ஸை ஃப்ரேம் பண்ணிடணும். செகண்ட் கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get the answer. ஓகேவா, அந்த டூ நம்பர்ஸ் வந்து 3 and 35 அப்படின்ற மாதிரி வந்துடும். Question number 5. If you have rupees 800, இப்போ என்கிட்ட வந்து இனிஷியலா 800 rupees இருக்கு and you have 250 rupees every month. எவ்ரி மந்த்னா ஒவ்வொரு மாசமும் 250 rupees நான் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். You save 250 rupees. Find the amount you have after 6 months, after 2 years. Express this as a linear pattern. இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இனிஷியலா என்கிட்ட 800 rupees இருக்கு. எவ்ரி மந்த் நான் என்ன பண்றேன்? 250 சேவ் பண்றேன். 250 என்ன பண்றேன்? என்கிட்ட இருக்க சேவிங்கோட அந்த 800 rupees இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ணிக்கிட்டே போறேன். ஒரு மாசமும் பிளஸ் 250 நான் ஆட் பண்ணிக்கிட்டே போறேன். ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் தி அமௌண்ட் யூ ஹாவ் ஆஃப்டர் 6 months, 2 years and express this as a linear pattern. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? நம்ம என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ஓகே, ஸோ இனிஷியல் அமௌண்ட் is equal to rupees 800. Okay, next savings per month. எவ்வளோ? rupees 250. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு லீனியர் பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் டேபிள் போட்டு எவ்ரி மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறத விட அந்த லீனியர் பேட்டர்னில் நான் வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ நான் லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறேன். லீனியர் பேட்டர்ன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அமௌண்ட் at the end of every month. Let the amount at the end of every month be A of n. Okay, n ன்றது where n is the number of months. Okay, வா?
So A of n is equal to, initially என்கிட்ட இருக்கிற amount எவ்வளோ 800 rupees. Okay, so 800 initial amount எழுதிடும். அதாவது நம்மளுடைய equation என்னது, y is equal to ax plus b. இதுல y ன்றது தான் amount, that is A of n. இதுல 800 இருக்குல்ல initial amount, அது என்னது, ஒரு constant value. இந்த இடத்துல ax plus b, இந்த இடத்துல b ன்றது தான் 800. ஓகேவா, plus ax இருக்கு இல்லையா, ஏன்றது என்னது, எவ்ரி மந்த் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், 250 rupees சேவ் பண்ணுறேன். ஸோ 250 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம், என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ 250n plus 800 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து இப்படியும் மாற்றி எழுதிக்கலாம், 800 plus 250n அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேயா, 800ன்றது இனிஷியலாக இருந்த அமௌண்ட்டு, ப்ளஸ் ஏன்னா எனக்கு ஆட் ஆகிட்டே போகிறனால ப்ளஸ். ஓகே, ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போகுது, நான் செலவு பண்ணுறேன்னா நான் மைனஸ்னு போடலாம். ஒவ்வொரு மாதமும் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், அதனால ப்ளஸ். எவ்வளோ சேவ் பண்ணுறேன், 250 rupees சேவ் பண்ணுறேன். ஓகேவா, அது ஜென்ரலைஸ்டாக எழுதும் போது ஒவ்வொரு மந்த்தும் நான் 250 சேவ் பண்ணுறேன்னா 250யை ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஹவு மெனி டைம்ஸ்ன்றது அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸில் வந்துடும். ஸோ 250n. ஸோ இது வந்து என்னுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன், என்னோட லீனியர் பேட்டர்ன். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி அமௌண்ட் யூ ஹாவ் ஆஃப்டர் 6 months கேட்குறாங்களா. அப்போ a of 6 months, so a of 6 is equal to 800 plus 250 into 6 ன்னு போடலாம். 250 n என்ன அர்த்தம், 250 into n ன்னு அர்த்தம். அதனால 250 into 6 அப்படின்னு அர்த்தம், which is 800 plus 250 into 6 என்ன, 6 zeros are 0, 6 5s are 30, carry over 3, 6 2s are 12, 13 14 15, 1500 ன்னு வரும். Okay, so 800 plus 1500 will be 2300 rupees. Okay, amount after 6 months is rupees 2300. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் 2 yearsன்னு கேட்குறாங்க. 2 yearsனா என்ன அர்த்தம், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்னோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம், 2 monthsக்கு அப்புறம் தான் அர்த்தம். ஓகே, 2வை பார்த்தோன்னே டேரெக்டாக 2ன்னு போட்டுறாதீங்க, அது வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸில் இருக்குது. யூனிட் என்ன, நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்க வந்து இயர்ஸ்ன்றனால அதை மந்த்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ 2 years is equal to 1 yearக்கு 12 monthsனா 2 yearsக்கு எத்தனை மந்த்ஸு, 2 into 12 24 months. ஸோ நம்ம அமௌண்ட் ஃபார் 24 months கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ a of 24, இதை ரீட் பண்ணும் போது a into 24ன்னு படிக்கக்கூடாது, a of 24 அப்படின்னு படிக்கணும், is equal to 800 plus 250 into 24. ஓகேவா, 800 plus 250 into 24 calculate பண்ணிடலாம். 4 5s are 20, carry over 2, 4 2s are 8, 9 10, 2 zeros are 0, 2 5s are 10, carry over 1, 2 2s are 4 5. So it will be 6000 rupees. Okay, இந்த 6000 ஓட 800 add பண்ணா 6800 ன்னு வரும். So amount after 2 years is rupees 6800. Amount after 6 months, I'm sorry, 2 years. Amount after 2 years is rupees 6800. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க, express this as a linear pattern. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் ஃபைனலா, ஆனா அதையும் எழுதிடலாம். linear pattern a of n is equal to 800 plus 250n, where n is the number of months. ஓகேவா, ஈஸியாக தானே இருக்கு. இது ரிலேட்டடான கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, லீனியர் பேட்டர்ன் வச்சு போடுற கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6, the digits of a 2-digit number differ by 3. இப்போ 2 டிஜிட் இருக்கு, ஒரு 2 டிஜிட் நம்பர்னு இருக்குன்னா 2 டிஜிட் இருக்கு, அந்த 2 டிஜிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ சப்போஸ் வந்து அந்த நம்பர் வந்து 56ன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 டிஜிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 6க்கும் 5க்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தே டிஃபர் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 74ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப 74க்கு அந்த ரெண்டு டிஜிட்ஸ்க்கும் டிஜிட்ஸ்னா ஒரு ஃபேஸ் வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் 7 - 4 = 3 வருது இல்லையா? அந்த மாதிரி இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இதுதான் அந்த நம்பர்னு நான் சொல்லல. ஓகே, சோ the digits of the 2 digit number differ by 3. ஓகே, சோ அந்த ரெண்டு டிஜிட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா let the digits be. ஓகே, இப்ப சப்போஸ் வந்து அந்த நம்பர் வந்து 74 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம எக்ஸ்னும் செகண்ட் டிஜிட்டை வந்து ஒய்ன்னு எடுப்போம். அது ஒரு டிஜிட் நம்பர். அப்ப வந்து ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்னு இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம், டென்ஸ் பிளேஸ் உள்ள டிஜிட்டை வந்து எக்ஸ்னும் ஒன்ஸ் பிளேஸ்ல உள்ள டிஜிட்டை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் let the tens digit be x and ones digit இல்லனா அது யூனிட்ஸ் டிஜிட்னு சொல்லலாம். ஓகேவா? ஒன்ஸ் டிஜிட் பி ஒய். ஓகே, இது இனிஷியலைசேஷன். அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கும்? therefore the number original number equal to 10x plus y. இது ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. இப்ப 74 சொன்னா 74ன்றதை எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நீங்க எப்படி எழுதுவீங்க? 70 plus 4ன்னு எழுதுவீங்களா? ஓகே, 70ன்றது எப்படி எழுதலாம்? 7 into 10 plus 4 into 1. ஓகே, into 10ன்றது அது டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறனால 70 ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 7 into 10 plus 4 into 1. இது ஒன்ஸ் பிளேஸ்ன்றனால into 1, இது டென்ஸ் பிளேஸ்ன்றனால into 10. ஓகேவா? இப்ப நான் என்ன சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு இது 7 and 4ன்னு சொன்னேன். இப்ப நம்மளுக்கு அந்த நம்பர் ஆக்சுவல் நம்பர் என்னன்னு தெரியாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆக்சுவல் நம்பர் 7ன்றதுக்கு பதில் நம்ம எக்ஸ்ன்னு போட்டுடலாம், 4ன்றதுக்கு பதில் ஒய்ன்னு போட்டுடலாம். அப்ப 10 into x plus y into 1. 10 into x எவ்வளோ? 10x plus y into 1 எவ்வளோ? y. So 10x plus y தான் அந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஒரிஜினல் நம்பர். புரியுதா ஏன் 10x plus y எழுதுனேன்னு? ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இத வச்சு நம்ம டிசைட் பண்ண போறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, the two digits differ by 3ன்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு டிஜிட்டும் differ by 3னா எப்படி எழுதலாம்? x minus y is equal to 3ன்னு எழுதலாமா? இந்த ரெண்டு டிஜிட்டுக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் which is x minus y is equal to 3. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க as of now. ஓகே, இப்ப செகண்ட் ஸ்டெப்புக்கு போலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டுமே நம்ம எவ்வளவு இனிஷியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. ஓகே, இப்ப செகண்ட் ஸ்டெப், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச், அதாவது 74 நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 47ன்னு வரும். ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத டென்ஸ் பிளேஸ்லயும் டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறத ஒன்ஸ் பிளேஸ்லயும் நம்ம மாத்துறோம். அத மாதிரி மாத்தோம்னா the resulting number is added to the original number, we get 143 அப்படின்றாங்க. ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற நம்பரோட ஒரிஜினல் நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 143 வரும் அப்படின்றாங்க. ஓகே, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் என்ன ஆகும்? x இருக்கிற இடத்துல yயும் y இருக்கிற இடத்துல xம் வந்துரும். அப்ப அந்த ஈக்குவேஷன், இந்த ஒரிஜினல் நம்பர் 10x plus y. அப்ப நியூ நம்பர் என்ன வரும்? இன்டர்சேஞ்ச் நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? 10y plus x வந்துருமா? ஓகே, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் the interchanged number is equal to 10y plus x வந்துருமா? ஓகே, ஒரிஜினல் நம்பர் 10x plus y, இன்டர்சேஞ்ச் நம்பர் என்னது? 10y plus x வந்துரும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு சொல்றாங்க? If the numbers are added, that the resulting number is added to the original number, we get 143 அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 10x plus yன்றது ஒரிஜினல் நம்பர். அது கூட நம்ம என்ன பண்ண போறோம்? 10y plus x ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? 143 வரும். இது புரியுதா உங்களுக்கு? 10x plus yன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், this is the original number, and then 10y plus xன்றது என்னது? interchange number. So இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா we will get 143. இந்த ஸ்டெப் புரியுதா? இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 10xம் xம் லைக் டேர்ம்ஸ். So 10x plus x னா என்ன அர்த்தம்? 1xன்னு அர்த்தம். So 10ஓட 1 ஆட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 11xன்னு வரும். அதே மாதிரி yயும் 10yயும் லைக் டேர்ம்ஸ். y னா என்ன அர்த்தம்? 1yன்னு அர்த்தம். So 1y plus 10yன்றது என்ன வரும்? 11yன்னு வரும். 11x plus 11y is equal to 143ன்னு வருது. இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட், இப்ப இது ரெண்டுத்துலயுமே 11 காமனா இருக்கிறதுனால 11 எடுத்துடுறேன். 11 into x plus y is equal to 143. இப்ப 11 நான் அதர் சைடு எடுத்துட்டு போனேன்னா x plus y is equal to 143 by 11.
143 by 11 என்ன வரும்? 14 வந்து 1 time, remainder 3, 33 வந்து 3 times. So 13 வருதும். So x plus y is equal to 13 வருதா? இது செகண்ட் equation. நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்ல, the difference between the digits 3ன்னு. so x minus y equal to 3ன்றது ஃபர்ஸ்ட் equation. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதிக்கலாம். x minus y is equal to 3 is first equation. x plus y is equal to 13 is second equation. இப்ப என்ன பண்ணலாம்? இதுல 2 methods இருக்கு. elimination method, substitution method. ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட வேணாலும் ஃபாலோ பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தடே சொல்லி தரேன், ஏன்னா நம்ம புக்ல அதுதான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க. x minus y equal to 3யா? அப்போ from equation 1 x minus y equal to 3. அப்போ x is equal to 3 plus y-யா? இத third equation எடுத்துக்கங்க. இப்ப இத கொண்டு போய் நம்ம செகண்ட் equationல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். substituting சேம் equationல சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது, சப்ஸ்டிடியூட் பண்ணா 0 தான் வரும். ஓகேவா? so substituting x is equal to 3 plus y in second equation. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் equationல தான் வந்து ரீரைட் பண்ணிருக்கோம், அதனால செகண்ட் equationல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். x plus y is equal to 13. இப்ப என்ன பண்ண போறேன்? x க்கு பதிலா நான் 3 plus y சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். so 3 plus y x க்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல plus y இருக்கா, அதையும் போட்டுறேன். 3 plus y plus y equal to 13. அப்போ 3 plus y னா என்ன அர்த்தம்? 1y plus 1y ன்னு அர்த்தம். ஓகே, ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஆட் பண்ணா போதும். so 1 plus 1 is 2, so 2y is equal to 13. இப்ப 3 அதர் சைட் கொண்டு போனேன்னா 2y is equal to 13 minus 3 is 10 ன்னு வந்துரும். அப்போ y என்ன வரும்? 10 by 2 is 5 ன்னு வந்துரும். இப்போ y யோட வேல்யூ 5. இப்ப இத கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். substituting y is equal to 5 in equation 1. x minus y is equal to 3-யா? அப்போ x minus 5 is equal to x minus y is equal to 3-யா first equation? x minus y is equal to 3. அப்ப x minus 5 is equal to 3 ன்னு வருமா? அப்ப x will be 3 plus 5. minus 5 other side போச்சுன்னா plus 5 ஆயிடும். So the value of x is equal to 8 ன்னு வந்துருது. ஓகேவா? So x value is 8 and y value is 5 ன்னு நமக்கு கிடைச்சிருச்சா? அப்போ அந்த நம்பர் என்னது? 10x plus y தானே. the original number is equal to 10x plus y. அப்போ 10 into 8 plus 5. y யோட வேல்யூ 5 தானே. ஓகே, so 10 into 8 எவ்வளோ? 80 plus 5 is 85. therefore original number is 85 and the interchange number எழுதிருங்க. interchange number is 58. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 8 minus 5 வந்து உங்களுக்கு 3 ன்னு வந்துருச்சு. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வந்து 143 வருதா பார்க்கலாமா? 5 plus 8 is 13, carry over 1, 9 plus 5 is 4, 143 வந்து. அவங்க given கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா? ஓகே, ஃபைண்ட் போத் த நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரிஜினல் நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு, இன்டர்சேஞ்ச் நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து செக்கும் பண்ணியாச்சு நம்ம. ஸோ திஸ் இஸ் செக்கிங் பார்ட். இது வந்து வேண்டாம். ஓகே, அந்த நம்பர்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஒரிஜினல் நம்பர் இஸ் 85 and the interchange number is 58. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இந்த 6 ப்ராப்ளம்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் போடலாம். அதுக்கு அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஓகேவா? ஏன் மேம் சைனிங்.